அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். நேத்தைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்கி இருக்கின்றது. ஒரு 200லேருந்து 400 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாடவர் கேஷுவாலிட்டி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது. இப்போ உலகம் முழுக்க எழுந்துள்ள கேள்வி என்னன்னா, இது 3ஆம் உலக போராக மாறுமா? இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் எப்படி இருக்கும்? மிடில் ஈஸ்ட்ல கிரைசிஸ் அப்படின்னாலே உடனே குப்புன்னு ஆயில் விலை ஏறிடுமே. அப்போ உலகம் முழுக்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதனுடைய எண்ட் கேம் முடிவு எப்படி இருக்கும்? எந்த நாடுகள்லாம் இதுல எந்த பக்கம் அணியில இருக்கும்? அமெரிக்கால எலெக்ஷன் வேற நடக்குது. இப்போ அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மற்ற அரபு நாடுகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நிறைய விடை தெரியாத கேள்விகள். ஆனா 3ஆம் உலக போர் வருமா அப்படின்னா வரும் வராது அப்படின்னு பைனரியா சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல். இப்போ இந்த ஈரானுடைய தாக்குதல் கிட்டத்தட்ட 400 மிசைல்களை அனுப்பிட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் வேற எங்கேயும் பார்க்க முடியும்னு எனக்கு தோணலைங்க. இப்போ இந்த மிசைல் அனுப்பினதுனால என்ன சாதிச்சிருக்காங்க ஈரான்? எனக்கு அதை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் நாங்க பயங்கரமான அடி கொடுப்போம். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உங்களாலெல்லாம் இஸ்ரேல் அடக்கி வைக்க முடியல, நாங்க அதை அடக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப 400 மிசைல் அனுப்புனீங்களே, அதாலேயே உங்களால அடக்கி வைக்கல அப்படின்னும் போது இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்தது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் தே ஆர் நாட் ஷேரிங் எ பார்டர். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பார்டர் கிடையாதுங்க. ஸோ அப்போ ஈரான் மிசைல் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு கிராஸ் ஈராக், அதுக்கப்புறமா ஜோர்டான், சிரியா, இப்படி தாண்டி தான் போயிட்டு இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும். இல்லைன்னா சதர்ன் இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும்னா சவுதி அரேபியா வழியா அந்த மிசைல்ஸ் போனோம். இந்த ஓவர் ஃபிளைட்டுக்கு சவுதி அரேபியா என்றைக்குமே அனுமதிக்க மாட்டார்கள். அதனால அது யோசிச்சு பார்க்க முடியாத விஷயம். அண்ட் ஈரானை பொறுத்த வரைக்கும் நார்தன் இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்மா இருக்கும். ஏன்னா நார்தன் இஸ்ரேல்ல இருந்து தான் லெபனானை அவங்க அட்டாக் பண்ண போறாங்க இஸ்ரேல். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த மிலிட்ரி கேம்ப்ஸோ இல்லை ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கிற இடமோ இதை நம்ம அட்டாக் பண்ணோம்னா லெபனான் மீதான தாக்குதல் குறையும் அப்படின்றது ஈரானுடைய கணக்கு. அன்பார்ச்சுனேட்லி நேற்றைக்கு அனுப்பின பெரும்பாலான மிசைல்ஸ் ஜோர்டான் வழியா போயிருக்குங்க. ஜோர்டான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணி சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு செய்தி கூறுகின்றது. இப்போ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஜோர்டான் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய நாடு. அப்படி இருக்கச்சே அவங்க ஈரானோட சேராம எதுக்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நான் சொன்ன ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது இடியாப்ப சிக்கல். இந்த மிசைல்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஸ்பை சேட்டலைட் மூலமா இந்த லான்ச் சைட்டுக்கு மிசைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இவ்வளவு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இமிடியட்டா ஜோர்டானுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, நீங்க இதை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதையும் மீறி போகின்ற மிசைல்ஸ் எல்லாம் இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் சிஸ்டம் இருக்கு, அது பார்த்துக்குது. ஸோ அதனால தான் கேஷுவாலிட்டி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க. கூடவே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கிறதெல்லாம் எதிரிகள். எப்போ குண்டு போடுவான், எப்போ உள்ளுக்குள்ள தீவிரவாதி துப்பாக்கியால சுடுவான், ராக்கெட்டை ஏவுவான் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னும் போது ஷெல்டர், பங்கர்ஸ் அதெல்லாம் இருக்கும், டகால்னு உள்ள போய் பதுங்கிப்பாங்க. இந்த மாதிரி மிசைல் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க? சிட்டிசன்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாரும் ஷெல்டருக்கு போயிடுங்க அப்படின்னு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மிசைல் லான்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிளீனா கால்குலேட் பண்றாங்க. அவ்வளவுதான், இனிமே லான்ச் கிடையாது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண பிறகு எல்லாரும் ஷெல்டர்ல இருந்து வெளில வரலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல். அப்போ ஈரானுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பக்காவா வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இது கூட தெரியாம ஈரான் நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுப்போம், பயங்கரமான அடி கொடுப்போம் அப்படின்னா, அதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல சில பேர் கலாட்டா பண்ணுவாங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு பாருங்க, அந்த உள்ள தண்ணி இருக்க போதையில. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தாக்குதல்ல உயிரிழப்பு எதுவும் இல்லைன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. வேறஸ் நேற்றைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி நம்ம இந்தியால 26/11 ஞாபகம் இருக்கா? அஜ்மல் கசாப் ரயில்வே ஸ்டேஷன்ல சுட்டான் இல்லையா? அந்த மாதிரி ஜாஃபான்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஸ்டேஷன்ல 2 தீவிரவாதிகள் சுட்டிருக்காங்க. அதுல ஒரு 7-8 பேர் மரணம் அடைந்துள்ளார்கள். ஆனா அந்த 2 தீவிரவாதிகளும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலி ஆர்மி. இப்ப இதுக்கும் பதிலடி கொடுப்பார்கள். ஆனா அந்த 400 மிசைல் ஆகட்டும், இல்ல இந்த 7-8 பேர் ஆகட்டும், இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் அப்படின்றது ஈரான் எதிர்பார்க்கிற மாதிரி உடனடியா இருக்காது.
இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெஷர்டு டைமிங்ல பக்காவா இருப்பாங்க. அடுத்தது அவங்க தாக்கினா என்ன பெனிஃபிட் வரும், தாக்காம ரெஸ்ட்ரெயின்ட்டை கடைபிடிச்சா என்ன பெனிஃபிட் வரும், இதெல்லாம் வந்து அவங்க நிறைய கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இஸ்ரேலுடைய கவனம் எல்லாம் லெபனான், அங்க இருக்கிற ஹெஸ்புல்லாவை ஒண்ணும் இல்லாம அழிக்கணும் அப்படின்றதுதான். ஏற்கனவே அந்த பேஜர், வாக்கி டாக்கி, இதுல வந்து அந்த ஹெஸ்புல்லா ரேங்க் அண்ட் ஃபைல்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்ப அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் மூலமா இவங்க தான் எல்லாமே பின் பாயிண்டா லொகேஷன்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்களே. இந்த ஹெஸ்புல்லா எங்கெங்கெல்லாம் ஆயுத கிடங்கு வச்சிருக்காங்க, ராக்கெட்லாம் எங்க வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய அந்த கேடர்ஸ் அவங்கெல்லாம் எங்க பதுங்கி இருக்காங்க, இதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பங்கர் பஸ்டர் பாம்னு சொல்லுவாங்க. நீங்க பூமிக்கடியில பள்ளம் தோண்டி ஷெல்டர்ல இருந்தாலும் அதுல சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பங்கர்ஸ்ன்றது வந்து பூமிக்கடியில பள்ளத்துல இருக்கும். பட் அந்த மண்ணுக்கும் பங்கருக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 1 அடி அளவுல கான்கிரீட் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் துவம்சம் பண்ற பாம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஸோ முதல்ல அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண பிறகு கிரவுண்ட் அஃபென்சிவ் பெரிய அளவில் நடக்க போகின்றது. சரி, இதுக்கு முன்னாடியாவது இந்த 400 மிசைல் தாக்குதலுக்கு முன்னாடி கூட சரி ரைட்டு ஏதோ போனோமா, அந்த ஹெஸ்புல்லா கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சென்டர் இதை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாமா, அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க இஸ்ரேல். ஆனா இனிமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த லெபனானையுமே கொஞ்ச காலத்துக்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய கேம் பிளானா இருக்கும். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க பாருங்க, 400 மிசைல் அமைச்சிருக்கான். இது வேற 2 தீவிரவாதிகள் வந்து எங்க ஜனங்க 7-8 பேரை கொன்னு இருக்காங்க, நாங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சில கன்செஷன் கொடுக்கணும்னு நிச்சயமா டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லெபனான் மீதான தாக்குதலை அவங்க எந்த நேரத்திலும் தடுக்கவும் மாட்டார்கள். வேணும்னா இல்ல நீங்க வந்து அமைதியா போனோம், போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்களே தவிர எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். ஸோ இதனால பாதிக்கப்பட போவது லெபனான் தான். சார் என்ன சார் யாருக்கோ நடக்கிற சண்டையில வந்து லெபனான் மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா கரெக்ட். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் பண்ற முட்டாள்தனத்துக்கு மக்கள் தான் அனுபவிக்க வேண்டும். இது லெபனான் மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ராகுல் காந்தி போற இடத்துல எல்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு வராரு. அந்த மாதிரியான தலைவர்கள் வந்தா ஆட்சிக்கு என்ன நடக்கும் அப்படின்றத லெபனானை பார்த்தாவது நாம தெரிஞ்சுக்கணும், திருந்தணும் நண்பர்களே. அண்டு லெபனான்ல பல பகுதிகளை ஏற்கனவே இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் 2000 பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வந்தாங்க. சொல்ல போனா இஸ்ரேல் வந்து முதல்ல உருவாகும் போது இவ்வளவு பெரிய நாடாக இல்லை. அதுக்கப்புறம் சும்மா எல்லாரும் போயிட்டு சண்டை போட்டு அவங்க பதிகளை தோத்துட்டு இஸ்ரேலை பெருசாக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரிஜினலா அந்த இஸ்ரேல் பிளான் அப்படின்றத மற்ற நாடுகளும் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு முழு மூச்சா எதிர்த்தனாலதான் இன்னைக்கு வந்து எதுவும் செய்ய முடியாம இருக்காங்க மற்ற நாடுகள். சரி, இதுல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, இது இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது, இவங்களுக்கெல்லாம் வந்து மோசமானது, இவங்களுக்கு வந்து மீடியமானது அப்படின்லாம் ராசி பலன் மாதிரி சொல்ல முடியாதுங்க. சொல்ல போனா ஒரு சில நாடுகளுக்கு பிளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதுல எது பெருசு அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏற்கனவே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு மாதிரி சமாதானத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிருந்தாருங்க ட்ரம்ப். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய மருமவன் ஜாரட் குஷ்னர். அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவோடையும் ஒரு சமாதானத்தை உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த வெண்ணை திரண்டு வர நேரத்துல தான் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடைபெறுகின்றது. இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. சவுதி அரேபியா வந்து சரி கொஞ்ச நாளைக்கு அப்படி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த அரப் நேஷன்ஸோட இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் இதை உருக்குலைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஹமாஸோடைய முழு நோக்கமாக இருந்திருக்கின்றது. ஆனா அந்த நோக்கம் செர்வாகல, அவங்க சுத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹெஸ்புல்லா வந்து ஈரானுடைய பேக்கிங்ல இருக்கின்ற ஒரு அமைப்பு. அவங்க வந்து சரி அந்த பக்கம் ஹமாஸ் சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நாம இந்த பக்கம் அடிப்போம். ஸோ 2 பக்க தாக்குதலை இஸ்ரேல் சமாளிக்க முடியாதுன்னு மறுபடியும் முட்டாள்தனமா ஒரு கணக்கு போட்டாங்க. எப்பா 6 நாடுகள் சுத்தி வந்தாலே ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் சுத்து போட்டு அடிச்சது இஸ்ரேலு. இதுல நீங்க 2 பேர் உட்காந்து என்னத்த பண்ண போறீங்கன்னு சொன்னா அவங்க மண்டையில ஏறாது. என்ன பண்ண முடியும்? வளர்ப்பு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இஸ்ரேலுடைய முழு கவனமும் வந்து லெபனான் மேலதான். லெபனானை முழுசா முழுங்குவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு பிறகுதான் ஈரானை என்ன பண்றது அப்படின்னு. அகைன் இங்கேயும் பாத்தீங்கன்னா மிசைல்ல தான் போய் அட்டாக் பண்ணணும். ஏர்கிராஃப்ட் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா
மற்ற நாடுகள் ஓவர் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒண்ணு. அண்ட் மிசைல் அப்படின்னும் போது டார்கெட்டட் அட்டாக்கா இருக்கணும். அதுக்கு வந்து மிசைல் கூட தேவையில்லை, ட்ரோன் மட்டுமே கூட போதும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அவர்களுடைய நோக்கம் எல்லாம், அவர்களுடைய டார்கெட் எல்லாமே ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்பன் மேக்கிங் கெப்பாசிட்டி, இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த ட்ரோன்ஸ் இன்னைக்கு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க ஈரான். ஸோ அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், அவங்களுடைய வார் மேக்கிங் கெப்பாசிட்டியை ஒன்றும் இல்லாம பண்ணணும். இதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கும். இதுக்கு டார்கெட்டட் அட்டாக்கே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போதா வரைக்கு ஈரான் மறுபடியும் வாலாட்டினாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு இது ஒரு லட்டு மாதிரி சான்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இந்த கண்ட்ரி மேல போதா, அந்த கண்ட்ரி மேல போதா அப்படின்னு நேரா அங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ்ல அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கொண்டு போய் விட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் அந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்குது. அண்ட் லெபனான்ல இருந்து அமெரிக்கன்ஸை எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏராளமான ஷிப்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ் அந்த ஏரியால இருக்கு. ஸோ அட்டாக்கை இமிடியேட்டா ஆரம்பிக்கிறது அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு சாதாரண விஷயம். இதுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகின்றார்கள், யார் யாருக்கெல்லாம் எந்த விதமான பெனிஃபிட் இருக்க போறது அப்படின்றதெல்லாம் முழுசா பார்க்கும்போது, இது வரைக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால ஐயா இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு போறவங்க எல்லாம் இனிமே அதை மட்டும் தேடி தேடி பார்ப்பீங்க. இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். முதல்ல அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா, அகைன் இதுல டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ், கமலா ஹாரிஸ் அண்ட் ட்ரம்ப் 2 பேருக்குமே இதுல பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா, ஒரு வார் அப்படின்னா அப்ப இருக்க பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் கூடும் அப்படின்றது அங்க ஒரு கருத்து. அதனால கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம், ஈரானை போட்டு பொளந்து கட்டுங்க, இங்க நமக்கு அப்படியே பாயிண்டா ஏறும், நான் ஜெயிச்சு வந்துருவேன் அப்படின்னு நினைக்கலாம். சரி, இப்ப ட்ரம்ப் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, என்ன சார் வார்னா அப்ப வந்து கமலா ஹாரிஸ்க்கு பாயிண்ட் ஏறுனா இவருக்கு குறையுமா அப்படின்னா, இவங்களும் அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகள் இது வந்து ரொம்ப வருஷமா இருக்குங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ் கிடையாது. ஈரான் கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தடை இருந்தது. இந்தியா அண்ட் சீனா இந்த மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு சில கன்செஷன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில். அதுலயும் பாத்தீங்கன்னா டாலர் கிடையாது, நம்ம ருப்பி இதுல தான் வந்து ட்ரேட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப சமீப காலமா இந்தியா ஈரான்ல இருந்து வாங்குறது கிடையாது. ஏன்னா நமக்கு தான் அண்ணன் புட்டின் இருக்காரு, அப்படியே கன்செஷன் ரேட்ல அள்ளி கூத்துனுக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நம்ம அங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு. அண்டு கடந்த 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சமீப காலத்துல ஈரானுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அரௌண்ட் 1.7 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அவங்க வந்து ஆயில் உற்பத்தி பண்றாங்களாம். சரி, தடைகள் இருக்கு, யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 90% இது வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங்ஷன்ஸை உடைக்கிறதுக்கு. அமெரிக்கா வந்து கடந்த ஒரு 6 மாசமா இதை கண்டுக்காம இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டை தடை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த ஆயில் மார்க்கெட்ல இல்லை அப்படின்னும் போது டிமாண்ட் அதிகமாகும், பெட்ரோல் டீசல் விலை ஏறும். எலெக்ஷன் நேரத்துல இது ஏறக்கூடாது அப்படின்றதுனால ரைட்டு அதை வாங்கிட்டு போறாங்க விடுங்க அப்படின்னு கண்டுக்காம இருந்துட்டார். அது மட்டும் இல்ல, 2018 ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஈரானோட அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்த நியூக்ளியர் விஷயத்துல நீங்க வந்து அணுகுண்டெல்லாம் தயாரிக்காதீங்க, எங்களோட ஒத்து போனீங்கன்னா நாங்க வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது ஒப்பந்தம். அவர் அதை தூக்கி கீழ்ச்சி போட்டாருங்க. நான் ஈரானெல்லாம் போய் நம்பி நிக்கிறீங்க, அந்த ஒப்பந்தம் எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நடுவுல பாத்தீங்கன்னா ஈரானுடைய பணம் பல பில்லியன் டாலர்ஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அமெரிக்கால. நடுவில் அண்ணன் ஜோ பைடன் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு அதை அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இல்ல ஏதோ அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், ஆனா வந்து அதை ரிலீஸ் பண்ணல, மறுபடியும் லாக் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, இது நாள் வரைக்கும் ஜோ பைடன் he was soft on ஈரான், அதனால தான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈரானுக்கு வந்து பணபலம் வந்திருக்குது, தைரியம் வந்திருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இந்த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குற்றச்சாட்டு அவங்க மேல தூக்கி போடுவார். நான் 2018 அந்த ஒப்பந்தத்தையே கீழ்ச்சி போட்டேன், ஈரான் வந்து எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு நான் நெருக்கி வச்சிருந்தேன், ஆனா இவங்க வந்த பிறகு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50% வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் ப்ரொடக்ஷனை. இதுல 90% சைனாவுக்கு போய் நிக்குது. சைனா வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு எதிரி, அட்லீஸ்ட் ஒரு காம்படிட்டர். நம்ம வேலை வாய்ப்புகள்லாம் போது, பொருளாதாரம் அடி வாங்குதுன்னா அதுக்கு சைனா ஒரு முக்கியமான காரணம்.
ஆனா இந்த பைடன் வந்து சைனாவோட கை கோத்துக்குன்னு நீங்க வாங்கிக்கங்க ஈரான் கிட்ட இருந்து அப்படின்னு அதையும் சப்ளை பண்ணின்னு இருக்கிறாரு. இங்க இருக்கிற அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகுது அப்படின்னு சொன்னா எல்லாமே இங்க சீனால மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான். சோ உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சீனாவில இருந்து அதெல்லாம் இங்க கொண்டு வரணும். அப்ப சீனாவுக்கு வந்து நம்ம லீனியன்சி காமிக்க கூடாது. வேற இவங்க அதைத்தான் பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா ரெண்டுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஈரான் இதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா அவங்க சப்போர்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆவாதுன்னு பார்த்தோம். ஸோ சவுதியுடைய சப்போர்ட்டும் ரஷ்யாவுக்கு தேவை. ஏன்னா அந்த பிரிக்ஸ் மாதிரியான பல அமைப்புகள் அதுல சவுதி எல்லாமே உள்ள வந்து நிற்கிறாங்க. அண்ட் டாலரை விட்டுட்டு மற்ற கரன்சியில ட்ரேட் அப்படின்றதுக்கும் சவுதி ஒத்துட்டு வராங்க. இந்த நேரத்துல சவுதி அரேபியாவை டென்ஷன் பண்ற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அண்டு ஈரான் மேல வந்து பலத்த தாக்குதல் நடக்குது, அமெரிக்கா வந்து போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன்றது மார்க்கெட்டுக்கு வராது. அப்ப ஆயில் விலை ஏறிடும். ஆஸ் யூஷுவல் ரஷ்யா தான் இதுல பெனிஃபிட் அடைய போறாங்க. ஸோ இது ஒரு விதத்துல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து நிறைய ட்ரோன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இப்போ அது வந்து நின்று போயிடும். ஏன்னா எங்களுக்கே வந்து தேவைப்படுது, அதையே வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க, இதுல நான் எங்க அடுத்தவனுக்கு விற்குது அப்படின்வாங்க ஈரான். ஸோ அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இது மைனஸ் அப்படின்னு சொல்லணும். சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆயில் வந்து நிற்குதுங்க. இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை விட கிட்டத்தட்ட பர் பேரல் $13 கம்மியா சீனாவுக்கு வித்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த சீப் ஆயில் தடைப்படும். ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து ட்ரோன் போலையா, நாங்க சப்ளை பண்றோம் உங்களுக்கு ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு சீனா அந்த மார்க்கெட்டை பிடிச்சிருவாங்க ரஷ்யால. ஸோ இதுவும் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்த விஷயம் தான். அண்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எண்ணெய் விலை ஏறிடும். ஏற்கனவே வந்து அவங்க அந்த தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி ரஷ்யன் ஆயில இந்தியா மூலமா வாங்கினுங்க. இதுல இன்னும் வந்து ஆயில் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் யூரோப்ல அது மாதிரி கிடையாது. அப்போ ஏற்கனவே அங்க வந்து பல தொழில் நிறுவனங்களை மூடுற நிலவை. இப்போ ஜெர்மனியில பாத்தீங்கன்னா வோக்ஸ் வேகன் இது வந்து அவங்களுடைய ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களே அங்க கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா இதெல்லாம் ஆன பிறகு சேல்ஸ் வந்து ரொம்பவே குறைந்து விட்டது. போதாக்குறைக்கு சைனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவங்களுடைய காம்படிஷன் சமாளிக்க முடியலங்க. அதனால ஏதாவது 1-2 தொழிற்சாலைகளை மூட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அந்த கார் மேக்கர். இப்போ இந்த நிலைமையில எண்ணெய் விலையும் ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ வின்டர் வேற வருதுங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்போ இன்னும் ரெசஷனை நோக்கி தள்ளப்படும் ஐரோப்பிய நாடுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரைட்டு, ரஷ்யால இருந்து இன்னும் நிறைய ஆயில வாங்க போறோம், அதை அப்படியே நேரா யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், நிறைய காசு வரப்போகுது. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தனியார் ஆயில் நிறுவனங்கள் அண்ட் அரசு ஆயில் நிறுவனங்கள் அவங்களுடைய வேல்யூ ஏறப்போகுது. ஸோ அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நமக்கும் வந்து இதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு போர்ட் மேனேஜ்மெண்ட் இப்போதான் டேக் ஓவர் பண்ணோம். அடுத்தது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரேட் காரிடார்னு ஒன்று இருக்கு. அது ரஷ்யாலேருந்து கிட்டத்தட்ட 40% அளவுக்கு டிராவல் காஸ்டையும் டிராவல் டைமையும் குறைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அது. அது கொஞ்சம் அடிபடும். இது ஒரு விதத்துல சிக்கல் அப்படின்னாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நிறைய கிடைக்க போகுது த்ரூ ஆயில் எக்ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிளஸ் ஒன்று நான் பார்க்குறேன். அதாவது நம்ம எதிரிகளுக்கு ஒரு குடைச்சல் அப்படின்னா அது நமக்கு நல்லது தானே. இந்த மாதிரியான ஒரு எஸ்கலேஷன் அட்டாக் அப்படின்னு வருதுன்னா அப்போ நிச்சயமா ஈரான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ் தட் இஸ் ஏர்கிராஃப்ட் இதையெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும் வேற நாட்டுல அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தானை கேட்டாங்கன்னா ரைட்டு, ஏதோ நமது நட்பு நாடுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். அண்டு ஆயில் வேற ஒன்னா கொஞ்சம் சீப்பா வாங்கிக்கலாம், அமெரிக்கா கிட்ட அப்படியே கொஞ்சம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி. சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சவுதி கடுப்பாயிருவாங்க, எங்களுடைய எதிரி அவனுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. ஏன்னா ஈரான் வந்து ஆயில் ஒன்னா கொடுக்கலாம் அமெரிக்கா ஒத்துங்கனா, ஆனா காசு கொடுக்க முடியாது. வேறஸ் இவங்களுடைய பிச்சை பாத்திரத்துல டாலர்களை கொட்டுறது சவுதி, அவங்கள முறைச்சிக்கின்னு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய தலைவலி, அவங்க முடியாதுன்னு தான் சொல்லி ஆனோம். அப்போ ஆப்கானிஸ்தான் தான் அடுத்த ஆப்ஷனா இருக்கும் ஈரானுக்கு. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வாங்க வாங்க எவ்வளவுனா கொண்டாந்து வைங்க, ஏற்கனவே இந்த அமெரிக்கா பயில இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க இங்க கொண்டு வந்து வச்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போட்டானுங்க, நாங்க அதை வச்சு விளையாடின்னு இருக்கிறோம்.
ரைட்டு, நீங்க வாங்க கொண்டு வந்து வைங்க, எப்படியும் அமெரிக்காக்காரன் உங்களை நாச்சம் பண்ணிடுவான். திருப்பி கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு அங்க எதுவும் அரசாங்கம் இருக்காது, இப்ப இருக்க அரசாங்கம். அதனால இதையும் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. சரி ரைட்டு, அங்க வந்தாச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே பாகிஸ்தானை பார்டர்ல விட்டு நோண்டி நிற்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இந்த எல்லையெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் மாத்தி எழுது நாட்டாம அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ இன்னும் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வேற வந்து சேர்ந்துடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு இன்னும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இது இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இது நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம புள்ளி கூட்டணியில அண்ணன் ராகுல் காந்தி இருக்கார். அவர் சொல்லுவார், பாத்தீங்களா இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கின்றது இஸ்ரேல், அதற்கு மோடி துணை போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாம் அப்படியே அள்ளலாமா அப்படின்றது அவங்க கணக்கா இருக்கும். நம்ம டோலர்ஸும் அதே மாதிரி தான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இஸ்ரேல் படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும், இதுக்கு மோடி துணை போகிறார் அப்படின்லாம் கோஷம் போட்டுனுக்கிறாங்க. இப்ப ஏதோ ஒரு பெரிய போராட்டம் வேற அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம டோலர் நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சரிங்க இப்ப ஈரான் 400 மிசைல் அமைச்சிருக்குது, இதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, அது பாருங்க இது லெபனான் மீதான தாக்குதலுக்கு ஒரு ரிட்டாலியேஷன், பதில் தாக்குதல், இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னாரு. சரி, அப்ப காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் மீதான தாக்குதல் ஆகட்டும், இல்ல லெபனான்ல ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் ஆகட்டும், இதெல்லாமும் இவங்களா ஆரம்பிக்கல இஸ்ரேல், பதில் தாக்குதல் தானே பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த மாதிரி தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகள். சரி, அவங்க கிட்ட நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இந்த பஞ்சாங்க பலன் மாதிரி தான் இது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஆட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.